ஒரு நாள் காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு எப்பயும் போல நெட் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போறீங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப் பக்கம் போறீங்க, எந்த நோட்டிபிகேஷனுமே வரல. சரி ஓகே, யூடியூப் பக்கம் போறீங்க. யூடியூப் பக்கம் போகும்போது தான் நீங்க ரியலைஸ் பண்றீங்க யூ ஆர் இன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல காட்டுது. என்னடா நெட் ஆன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க, நெட் ஆன்ல தான் இருக்கு. சரி ஒருவேளை சிக்னல் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிளைட் மோட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க. ஆனா அப்பயுமே உங்களுக்கு நெட் கிடைக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது வெளியே யாரோ கூட்டமா கத்திட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறீங்க. பார்த்தா அவங்களுக்குமே நெட் கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன யாருக்குமே நெட் கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் வந்து சொல்றாப்புல, நமக்கு மட்டும் நெட் கனெக்ஷன் கிடைக்கல, வேர்ல்டுல இருக்க யாருக்குமே நெட் கனெக்ஷன் இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. கேட்கும் போதே ரொம்ப கிரேசியா இருக்குல்ல. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வேர்ல்டுல 24 ஹவர்ஸ்ல, அதாவது ஒரு நாள் ஃபுல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கலனா வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்து போற வீடியோக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். ஹாய் ஃபோக்ஸ், ஐ எம் ஹரி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோடியம் ராக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் கன்ஃபியூஷன் ஹவர்ஸ் சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ் என்னென்ன நடக்கும்னா, மக்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா இப்ப நெட் கனெக்ஷன் கட் ஆயிருக்கா, ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட மொபைல் போனையும் வைஃபையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க. ஆனா எந்த ரிசல்ட்டுமே கொடுக்காது. அப்புறம் மொபைலே ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்பாங்க, அப்பயும் எந்த ரிசல்ட்டுமே கொடுக்காது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் மெசேஜ் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க, யாருக்குமே ஒரு மெசேஜும் வராது. அப்புறம் டெய்லியும் ஊபர், ஓலா, ரேபிடோ இதை புக் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பெரிய ஷாக்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்களால இந்த ஆப்ஸ்ல யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஊபர், ஓலா, ரேபிடோ இதுல இருப்பாங்க பாத்தீங்களா டிரைவர்ஸ் எல்லாம், அவங்களால கஸ்டமரை ஃபைன் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி ஆப் வந்து கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வேர்ல்டு வைட்ல இருக்கிற ஆபீஸ் எல்லாமே, அதாவது மைக்ரோசாஃப்ட், கூகுள், என்விடியா, அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இது எல்லா கம்பெனில இருக்க ஒர்க்கர்ஸாலையும் வேலை செய்யவே முடியாது. அதுக்கப்புறம் ரிமோட் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாங்க பாத்தீங்களா, வீட்ல இருந்தே வேலை செய்வாங்கல்ல, அவங்களாலையும் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்லாக், ஜூம், இமெயில் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கிளவுட் பிளாட்ஃபார்மான AWS, மைக்ரோசாஃப்ட் அஷூர், கூகுள் கிளவுட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கும். வேலைக்கு போகாம எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 to 6 ஹவர்ஸ்ல எக்கனாமிக்கே பேரலைஸ் ஆயிரும். அது எப்படின்னா, ஆன்லைன் பேமெண்டான UPI, ஆப்பிள் பே, கூகுள் பே, போன் பே இது எதுவுமே மக்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா பே பண்றாங்க பாத்தீங்களா, அதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிராசரி ஷாப் எல்லாத்துலயுமே கேஷை மட்டும் தான் வாங்கிக்குவாங்களோ சரி, ஆன்லைன் பேமெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்ல கேஷ் மட்டும் தான் வாங்குவாங்க, ஆன்லைன் பேமெண்ட்டே கிடையாதுன்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா இந்த ஹவர்ஸ்ல கேஷ் இருந்தா மட்டும் தான் உங்களால பொருள் வாங்க முடியும், கேஷ் இல்லைன்னா சும்மா தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பினான்சியல் மார்க்கெட்டே ஃப்ரீஸ் ஆயிரும். அது எப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி அல்காரிதம் ட்ரேடிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே கிராஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் NSE, BSE, அதுக்கப்புறம் ஃபாரின் மார்க்கெட் எல்லாமே டோட்டலா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டே டோட்டலா கிராஷ் ஆயிரும். இதுல பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வந்து லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் மாடர்ன் வேர் ஹவுஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இன்வென்ட்ரி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது எதையுமே நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. இது எல்லாமே இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் ட்ராக் பண்ண முடியும். சோ இன்டர்நெட்டே இல்லாதனால இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கார்கோ ஷிப்ஸ் எதையுமே நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 7 to 12 ஹவர்ஸ் இந்த டைம் பீரியட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ரீஃபார்ம் ஆகும். அது எப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபை இது எல்லாமே ஷட் டவுன்ல இருக்கிறதுனால மக்களால இது எதையுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆன்லைன் கேம் சர்வர் டவுன்ல இருக்கனால பீப்புளால இது எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, சரௌண்டிங்ல இருப்பாங்க பாத்தீங்களா மக்கள், அவங்களோட போய் பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களோட விளையாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம், பிசிக்கல் புக்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கேபிள் டிவி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் FM கேட்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது எதையுமே டாக்டர்ஸால ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்ப டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்டை பேப்பர்ல தான் மெயின்டைன் பண்ற மாதிரி ஆகிரும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சியா இருக்கிற சர்ஜரி மட்டும் தான் பண்ணுவாங்க, நான் எமர்ஜென்சி சர்ஜரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டெலிமெடிசன் அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏர் டிராபிக் கண்ட்ரோல், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால வானத்துல இருக்க ஏரோப்ளைன் எல்லாமே கீழே விழுந்துரும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏர் டிராபிக் சிஸ்டம் தான் ரொம்பவே சேஃபான சிஸ்டம். சோ அதனால இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, ஏர்லைன் செக்இன், லக்கேஜ் செக்கிங், அதுக்கப்புறம் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் எல்லாமே டவுன்ல இருக்கிறதுனால பீப்புள் எல்லாருமே ஒரே டென்ஷன்ல இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அர்ஜென்ட்டா வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும்னா ரொம்பவே கஷ்டம். அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் எல்லாமே ஷட் டவுன்ல இருக்கும். அதாவது அலெக்சா, கூகுள் இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சிஸ்டம் எல்லாமே இன்டர்நெட் இல்லாதனால ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிரும்.
சோ பீப்புள் எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஸ்மார்ட் ஹோம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் கஷ்டப்படுவாங்க. சரி, மத்தபடி ஸ்மார்ட் ஹோம் இல்லாதவங்க எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபேன் போடணும்னா அவங்க தான் எந்திரிச்சு போய் போடுவாங்க, லைட் வேணும்னா அவங்க தான் எந்திரிச்சு போய் போடுவாங்க. சோ அவங்களுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அது எப்படின்னா, கிளவுட் பேஸ் பண்ண மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால ஃபுல்லாமே ஷட் டவுன் ஆயிரும். சோ அதனால ப்ரொடக்ஷனுமே ரொம்ப குறையும். அப்புறம் 13 to 18 hours இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்கும்னா சைக்காலஜிக்கல் ஷிஃப்டே ஆகும். அதாவது இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 மூலையில உட்காந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவே இப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் என்னன்னா இப்ப இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியா உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஒரு இன்டராக்ஷன் பண்ணுவாங்க, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, கேம்ஸ் இருந்தா கேம் விளையாடுவாங்க. அதாவது ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் இல்லாம ஜாலியா இருப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி மொபைல் போன் எடுத்து நெட் வந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுவே அவங்கள டிப்ரெஷன் ஸ்டேஜ் கொண்டு போகும். அதுக்கப்புறம் ஆன்லைன் நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால இந்த நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டர், அதாவது கேபிள் டிவில தான் பீப்புள்ஸ் எல்லாமே மூவிஸோ அதாவது நியூஸோ சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்எம் தான் அதிகமா கேட்பாங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நியூஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிரேக் ஆனதுக்கு என்ன ரீசன்னா சோலார் வேவ்ஸ் காரணம், அதாவது கேபிள் கட் ஆயிருச்சு, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிட்டி சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம போன்பே ஜிபே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாதனால போன்பே ஜிபே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏடிஎம் நோக்கி எல்லாருமே போவாங்க. ஸோ அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக பேங்க்லயும் ஏடிஎம்லயும் கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவே வில்லேஜ் சைடு பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி கேஷ் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் 90 to 24 hours இந்த டைம் பீரியட்ல என்ன நடக்கும்னா எமர்ஜென்சி சர்வீஸ், அதாவது போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க லேண்ட்லைன்ல மட்டும் தான் ஃபோன் பண்ற மாதிரி இருக்கும். பீப்புள் எல்லாருமே லேண்ட்லைன் நோக்கி போவாங்க. அப்படி லேண்ட்லைன் இல்லைன்னா உங்களால அவங்கள ரீச் அவுட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆயிரும். அதாவது இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது டெவலப்பர் எல்லாமே ஒரு ப்ராஜெக்டை ஃப்ரீலான்ஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிரும். அதாவது டிஜிட்டல் கிரியேட்டர் எல்லாமே ஃபுல்லா ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அவங்க எல்லாருமே பயத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஆன் டைம்ல ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாதனால ஸோ அவங்க பேனிக்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ்லாம் அதிகமான டிராஃபிக் ஜாம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கூகுள் மேப் இதெல்லாம் ஒர்க் ஆகாதனால அவங்க எந்த இடத்துக்கு போறாங்க, அதாவது வழி தெரிஞ்சவங்க போயிடுவாங்க, வழி தெரியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதாவது சிம்பிளா சொல்ல போனா கூகுள் மேப்பே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாம்ஸும் ரொம்பவே அதிகமா இருக்கும் சிட்டில. வேர்ல்டு ஃபுல்லா எக்கனாமிக் ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிருக்கும். அவங்க எவ்வளவு பில்லியன்ஸ் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்கன்னா 43 பில்லியன்ஸ் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 24 ஹவர்ஸ்ல யூஎஸ் மட்டும் $11 பில்லியன் லாஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைனா வந்து $9 பில்லியன் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூகே வந்து $3 பில்லியன் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் இந்தியா, ரஷ்யா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க 10 பில்லியன் லாஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தோம்னா குளோபல் எக்கனாமி 43 பில்லியன் வந்து லாஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு நாள் வேர்ல்ட்ல இன்டர்நெட் இல்லைன்னா இந்த அளவுக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மத்தவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பேர் ரொம்பவே ஹாப்பியாவும் இருப்பாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்க, இப்ப ஒரு ஃபேமிலியில வந்து 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அப்பா, அம்மா, 2 பசங்க, அப்புறமேட்டு பாட்டியோ தாத்தாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு நாள் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா பாட்டி கூடயோ தாத்தா கூடயோ பசங்க வந்து போய் பேசுவாங்கல்ல. சோ ஒரு ஃபேமிலியா வந்து ஜாலியா இருப்பாங்க. ஒரு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா எவ்வளவோ இந்த உலகம் மாறும். ஆனா ஒரு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா இந்த உலகம் அதிகமான லாசஸையும் ஃபேஸ் பண்ணும், நிறைய ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் எக்கனாமிக் கிரைசிஸ் வரும், நிறைய பேரால வேலைக்கு போகவே முடியாது, அப்புறம் சம்பாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் பீப்புள் எல்லாருமே இன்டர்நெட் பேஸ் பண்ண வேலை இல்லாம வேற வேலைக்கு தான் போகிற மாதிரி ஆயிரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் நான் ஜாலியா தான் இருப்பேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். குட் லக்.